ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நியூ கொரியன் ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ராமா எப்படி இருக்குது நம்ம ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தனும் ஒரு குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து ஒரு 8 வயசு தான் இருக்கும் போல இருக்குது. பப்பில் வந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த பாட்டு யாருக்குமே பிடிக்கலன்ட்டு அங்கே உள்ளவங்கலாம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை இங்கேருந்து போக சொல்லுங்க, பாடுறதுக்கு வேற யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க அம்மாவே டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடு, டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடு அப்படிங்கிற மாதிரி தூரத்துல இருந்து சொல்ல, அந்த பொண்ணா பாவம் ரொம்ப பயந்து போய் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் நம்ம டிராமாவோட ஹீரோயின். பேரு பார்க் டோரா. இனிமே நம்ம டோராண்டே கூப்பிட்டுக்கலாம். பார்த்தா அந்த கடைசியில அந்த பாட்டு யாருக்குமே பிடிக்கல. அதனால அங்க உள்ள மேனேஜரும் பணத்தை ரொம்ப கம்மியா குடுக்குறாரு. ஆனா அதுக்கு அவங்க அம்மாவும், என்னது பேசுனது ரூ. 500 குடுக்குறது ரூ. 300, இந்த பணம் எப்படி எங்களுக்கு பத்தும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்கு அவரும் சண்டை பிடிக்க வராரு. ஏம்மா உன் பொண்ணு நல்லாவே பாடல, ஏதோ பாவம்னு உனக்கு இந்த அமௌண்ட் குடுக்குறேன். உன் பொண்ணால இன்னைக்கு என் வேலையே போக பார்த்துச்சு. இது குடுத்ததே பெருசு. இத வாங்கிட்டு ஒழுங்கா போ அப்படிங்கிற மாரி அவரும் சொல்லிட்டு போனவரு, என்ன நினைச்சாரோ தெரியல. உடனே நம்ம தோராவ பார்த்துட்டு, இந்தாம்மா உனக்கு கொஞ்சம் டிப்ஸும் தரேன். இத வச்சுக்கோ. இனிமே நீ இங்க வந்துராத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து போறாரு. ஆனா உங்க அம்மாவும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த அமௌண்ட்ட வச்சு நான் என்னண்டு கடன்லாம் அடைக்குவேன். கடன்காரன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவரு தோரா கையில இன்னும் ஒரு அமௌண்ட்ட குடுத்துட்டு, இத நீ பத்திரமா வச்சுக்க. உன் போய் வீட்ல உன் பிரதர்லாம் பார்த்துக்க. நான் வந்துர்றேன் அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்லிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. அதுக்கு நம்ம தோராவும் கேட்கிறா, அம்மா நீங்க எங்கம்மா போறீங்க அப்படிங்கிற மாரி. என்னம்மா பண்றது? நான் வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா கடன்காரவங்கலாம் வந்துருவாங்க. அதனால அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்ல. நான் 2, 3 நாள் கழிச்சு வந்துர்றேன் வீட்டுக்கு. நீ பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் இங்கேருந்து போ, நீ பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. பாவம் அந்த டோராவும் அந்த பணத்த பார்த்துட்டு ரொம்ப பயந்து அதோட வீட்டுக்கு வந்துறா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சு கிளம்பும்போது, அவங்க மேம் கூப்பிடுறாங்க. "டோரா நீ தானே?" அப்படிங்கிற மாரி. உடனே நம்ம டோராவும், "ஆமா நான் தான்" அப்படிங்கிற மாரி சொல்லி பக்கத்துல வந்தோனே, அவங்க மேம் வந்து சில கூப்பன்ஸ்லாம் குடுக்குறாங்க. "நான் கேள்விப்பட்டேன் உனக்கு அப்பாலாம் இல்லன்ட்டு. அதுக்காக நாங்க இந்த மாரி சில கூப்பன்லாம் குடுப்போம். இத வச்சு நீ உனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம்." அப்படிங்கிற மாரி கூப்பன்ஸ் குடுக்க, நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்க்குறா. இதெல்லாம் அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு, "இல்ல, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு அப்பாலாம் இருக்காங்க. நாங்க பெரிய பணக்கார குடும்பம் தான். எனக்கு இந்த கூப்பன்லாம் வேண்டாம் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வெளிய வரா. ஆனா வந்தவ, வீட்ல ஒண்ணுமே இல்லையே, என் தம்பிலாம் வந்து ரொம்ப பசியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, திரும்ப வந்து மேம்ட்ட, "சாரி மேம் நான் பொய்யா சொல்லிட்டேன். உண்மையிலேயே அந்த கூப்பன் எனக்கு தேவை. எனக்கு தர்றீங்களா?" அப்படின்னு கேட்டோனே, உடனே அந்த மேமும் அந்த கூப்பன குடுக்குறாங்க. டோராவும் அந்த கூப்பன வச்சு வீட்டுக்கு தேவையான நல்லா திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா ட்ராலி அவளால இழுக்கவே முடியல. கடைசியில ட்ராலியோட வீலும் வந்துமே உடைஞ்சிருது. உடனே திங்ஸ்லாம் கீழ கொட்டுனோனே, இவளும் ஐய்யயோ! என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு பையன் வரான். வந்துட்டு, "திங்ஸ்லாம் கீழ விழுந்துருச்சா? நான் வேணா எடுத்து தரவா?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். இவன் தாங்க நம்ம டிராமாவோட ஹீரோ டேசுங். உடனே அவனும் டோராக்காக எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு, "சரி உன் வீடு எங்க இருக்குது?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம டோராவும் சொல்றான், "பக்கத்துல தான் இருக்குன்ட்டு." "ஓ! அப்படியா? சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானே கொண்டு வந்து வீட்ல தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது, அவங்க அம்மா, "நீ எங்க போற?" அப்படிங்கிற மாரி டேசுங்க கேட்கறாங்க. "இந்தா வந்துர்றேன் மம்மி, நீங்க போய்க்கிட்டே இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "உன் வீட்லயே கொண்டு வந்து அந்த திங்ஸ் எல்லாம் உனக்கு குடுக்குறோம். உன் வீடு எங்க?" அப்படிங்கிற மாரி அவனும் கேட்கறான். அதுக்கு தோராவும் இங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னோனே, அதோட வீடு வரைக்கும் வந்துட்டு அந்த திங்ஸ குடுத்துட்டு போறான். உடனே தோரா கேட்கிறா, "உன் வீடு இங்கேயா இருக்கு?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு அவனும், "இல்ல இங்க இல்ல, கொஞ்சம் தூரமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு போனோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "உன் ஃபோன் நம்பர் கிடைக்குமா?" அப்படிங்கிற மாரி தோரா கேட்டோனே, அவன எதுக்கு அப்படிங்கிற மாரி கேட்கறான். "ஒண்ணும் இல்ல, சும்மா ஏதாவது பேச தான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கில்ல, அதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னோனே, அதுக்கு எதுக்கு ஃபோன் நம்பர்? இப்ப சொன்னதே போதும்." அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, நம்ம தோரா அவன பார்த்துக்கிட்டே அப்படியே நின்டுகிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஐய்யய்யோ! அவன் பேர் கூட நம்ம கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதோட திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தோனே, அவங்க தம்பிமார்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப பசியா இருக்கு, நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்து பாவம் அந்த புள்ளைங்க சமைக்காமயே அப்படி சாப்பிடுதுங்க. "இது சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல?" அப்படிங்கிற மாரி அந்த குட்டி பையனும் கேட்க, அதுக்கு டோராவும் சொல்றான், சமைச்சு சாப்பிட்டா நல்லாருக்கு. நெக்ஸ்ட் டைம் உனக்கு சமைச்சு தரேன். இப்ப நம்ம அப்படியே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க கடன் குடுத்தவங்க வந்துர்றாய்ங்க. 3 பேரும் வந்துட்டு, "உங்க அம்மா எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, இந்த பிள்ளைங்க 3 பேரும் இப்படி பயந்துருதுங்க. "அம்மா எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னது உங்க அம்மா இங்கேயும் வரலையா? இப்படி எத்தன நாளைக்கு உங்க அம்மா ஓடி ஒளிவா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன்காரன் அவன் தம்பிய புடிச்சு கையில இழுத்துக்கிட்டு போறான். உடனே அந்த 2 குழந்தைகளும் கேக்குதுங்க, "எங்க தம்பிய எங்க கூட்டிட்டு போறீங்கன்ட்டு?" உங்க அம்மா வந்து உன் தம்பிய கூட்டிட்டு போ சொல்லுன்னு" சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அவனும் போவ, நம்ம டோராவும் அந்த குட்டி பையனும் அழுதுகிட்டு இருக்காங்க. "ப்ளீஸ் எங்க தம்பிய விட்டுடுங்க, எங்க தம்பிய கூட்டிட்டு போவாதீங்கன்னு" சொல்லிட்டு அந்த 2 குழந்தைகளுமே அப்படியே அழுதுகிட்டே பின்னாடி வருதுங்க. ஆனா அவன் விடமாட்டேங்கிறான். "உங்க அம்மா வந்து உங்க தம்பிய கூட்டிட்டு போ சொல்லுன்னு" சொன்னோனே, அங்க பாவம் 2 குழந்தைகளுமே கால்ல விழுந்து கெஞ்சுதுங்க,
என் தம்பியை விட்டுட்டு போங்க ப்ளீஸ் விட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க, உங்க அம்மா வந்துட்டு உன் தம்பியை கூட்டிட்டு போ சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம தோராவுக்கும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, என் தம்பியை கிட்னாப் பண்ணிட்டு போனீங்களாக்கா நான் கூச்சலிட்டு கத்துவேன் அப்புறம் போலீஸ்ட்ட சொல்லுவேன்னு சொன்னோன்னா அவனும் பக்கத்துல வரான். ஓ உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா, ஆனா உங்க அம்மா எங்க ஓடில ஒளிஞ்சுகிட்டு இருக்கா, இந்த தடவை நான் மன்னிச்சு பாவம்னு விட்டுட்டு போறேன், ஆனா அடுத்த தடவை வந்து உங்க அம்மா மட்டும் பணத்தை தரல அப்புறம் அவ்வளவுதான் நிஜமாலே உங்க தம்பியை தூக்கிட்டு போயிடுவேன். அவனை இறக்கி விட்டுட்டு போனோன்னு அங்க குழந்தைங்க பாவம்னு பயந்து அழுதுகிட்டு இருக்குங்க. அதோட அவங்க அம்மா மிட் நைட்ல வராங்க, வந்துட்டு சீக்கிரம் எல்லாரும் எந்திரிங்க, இங்க இருந்து நம்ம கிளம்பி போனேன், இனிமே இங்க இருந்தா அவ்வளவுதான், கடன்காரங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாவம் இந்த 3 குழந்தைகளுக்குமே அப்பா இல்ல போல இருக்குது, அவங்க அம்மா நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காங்க போல. அதனால அந்த கடன்காரங்களுக்கு பயந்துகிட்டு அவங்களும் வீட்டை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு வராங்க. அங்க வந்தோடனே என்னம்மா நீ ஒரு ஆளு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாடகை கேட்டுட்டு இப்போ 3 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கா, உங்கள மாதிரி ஆளுக்குலாம் இங்க வீடு இல்ல அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ளவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களும் சொல்றாங்க, என் பிள்ளைக்கு பாவம் ரொம்ப தனியா இருக்குதுங்க, நான் எப்படியாவது வாடகை மாசம் மாசம் தந்துருவேன், தயவு செய்து எங்களுக்கு வீடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டோராட அம்மாவும் கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசானவர் ஒருத்தர் வராரு. வந்துட்டு இந்த ஃபேமிலியை பார்த்துட்டு பார்த்தா பாவமா இருக்குது, இந்த ஃபேமிலிக்கு வீடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாங்க. அவங்க பொண்ணோட பேரு ஷான்யாங். ஆனா அவங்க பொண்ணு அப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க மாமியார், அது எப்படி கொடுக்க முடியும், இவங்களை பார்த்தா நல்ல ஃபேமிலியா தெரியல, அதுவும் இல்லாம இங்க எல்லாம் வந்து இத்தனை பேர் தங்கினா நம்ம வீடு என்னத்துக்காகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு அந்த கிம்மு சொல்றாரு, குழந்தைங்க இருக்கிறனால வீடு நல்லா தான் இருக்குமே ஒழிய ஒன்றும் ஆகாது, அதனால அவங்களுக்கு வீடை கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா அவங்க பொண்ணு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாமியார்ட்ட சமாதானப்படுத்துறாங்க. அப்பா சொல்லிட்டாங்க, அப்பா பேச்சு என்னால மீற முடியாது, அதனால இந்த ஃபேமிலிக்கு நம்ம வீடை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அவன் பையன் வரான். அதோட ஷாங்யாவோட பையன், அவன் வேற யாரும் இல்லைங்க, அவன் தாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோயின் குடியேறி வந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறா. உடனே அவனும் பார்த்துட்டு ஏ நீயா அப்படிங்கிற மாதிரி. கடைசியில இதுங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டை பார்த்தோன்னா அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சது. இந்த குட்டி பையங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீடு எவ்வளவு பெருசா இருக்கு, சூப்பரா இருக்கு, அம்மா வந்து பாத்ரூமை பாரு எவ்வளவு கிளீனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டிஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் கூட அந்த ஷானியாவோட மாமியாருக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு என்னமோ அந்த ஃபேமிலி சுத்தமா பிடிக்கல, இத்தனை பேரை வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த வீட்டுல இருக்குன்னு, உங்க அப்பா ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்மளோட சானியான்னு சொல்றா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, அப்பா இங்க இருக்க சொல்லிட்டாங்க, சரி நானும் கிளம்புறேன், ஏன்னா என் ஃப்ரெண்டோட மாமனாருக்கு இன்னைக்கு ஃபியூனரல் நடக்குது, நான் அதுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ திங்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா டேங் சுங் வந்து அம்மா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், நான் நிறைய டெக்ஸ்ட் புக் எல்லாம் வாங்கணும்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவும் இந்த நீ கேட்டதோட கூடவே ஒரு 100 ருபீஸ் வச்சுக்கோ, நீ நல்லா படி அப்படிங்கிற மாதிரி பணம் அவ்வளோ எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா அவங்க மாமியார் சொல்றாங்க, எதுக்கு இவனுக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்து இப்படி செல்லம் கொடுத்து கெடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி, என் பையன் நல்லா படிக்கணும் நல்லா வளரணும் அதனால அவங்க கேட்டதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஷன்யாங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவங்க போனோன்னு அவங்க மாமியார் சொல்றாங்க, அப்பாடி இவ போயிட்டால, இன்னும் நிம்மதியா கிச்சன்ல இருக்கிறதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு திங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமியார் அவங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதே அவங்க மாமியார் சொல்றாங்க, இந்த ஷான்யாங்க்கு சொன்னா அறிவே வரல, எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டு இந்த பணக்கார ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு அவங்க நாத்தனா சொல்றாங்க, ஆமா அதனால தான் நிறைய பணம் கொடுக்குறாங்க, அதை வச்சுதான் இவளும் வந்து நல்லா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா டக்குன்னு அவங்க பையன் வந்துறாங்க. வந்தோடனே இவங்க 2 பேரும் பயந்துருந்துங்க. உடனே அவங்க பையனு ஏன் இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் என் ஒய்ஃபை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நீ வேற நான் ஒன்னும் ஒய்ஃபை பத்தி எதுவும் பேசலப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமியாரும் அதோட வாய முடியறாங்க. இங்க அதோட சானியாங்க அவங்க ஃப்ரெண்டோட மாமனார் பியூனலுக்கு வந்திருக்காங்க. இங்க எல்லாருமே வந்து அதுக்கான மரியாதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு லேடி வராங்க. வந்த அந்த லேடியோ, ஐயோ நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா, நீங்க என்கிட்ட இப்படி சொல்லாம போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இனிமே எப்படி இவங்க இந்த குடும்பத்துல ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அழுக. ஒன்னு அங்க உள்ள ஒரு வயசானவங்களும் எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவன் வந்து அவளோட பொண்ணு போல இருக்குது, இவன் இந்த வயசானவங்க ரொம்ப நாளா இந்த வீட்டுலதான் வேலைக்கு இருக்காங்க போல இருக்குது. அந்த இடத்துக்கு இவளும் வரப்போக இருக்கும்போது அந்த வயசான சேர்மனுக்கு இவளுக்கும் ஏதோ ஒரு அஃபேர் ஏற்பட்டு கடைசியில குழந்தை அப்படிங்கிற மாதிரி இருந்துக்குது. ஆனா இந்த லீகலா யாருமே ஒத்துக்கல, அதனால இவளை இந்த வீட்டு பக்கமே வர விடாம தான் வச்சிருந்தாங்க போல இருக்குது. இப்ப இறந்ததுக்கு தான் இவளும் வந்துட்டு இங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா, பாரு உங்க அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு மரியாதையும் தரல, ஆனா இப்பவும் நம்ம விட்டுட்டோமாக்க நம்மளுக்கான உரிமை நம்ம கிடைக்கவே கிடைக்காது, நான் இனிமே இந்த வீட்டுலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அப்படி மாட்டிக்கு வர்றாங்க. அவ பின்னாடியே அவங்க அம்மாவும் ஏன் நெல்லு நெல்லு ஏன் இந்த மாதிரிலாம் பண்றா அப்படின்னு துரத்திக்கிட்டு போறாங்க. ஆனா அவளா கேட்காம நான் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி போனோன்னு அந்த சேர்மன் பையன் ஹாங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க ஒய்ஃபான சுயான்னு ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சுயான் தான் நம்ம ஷாயாங்கோட ஃப்ரெண்டு. அவளோட ஹாங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அப்செட்டா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உடனே அந்த எம்மியோட பையன் வராரு. பார்த்தா நல்லா பெரிய பையனா தான் இருக்கான். அவனை வந்து அண்ணா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான்.
அப்பா இது வரைக்கும் என்னை வந்து புல்லாண்டி ஒத்துக்கவே இல்ல. இது வரைக்கும் யாருக்குமே இது தெரியாம தான் எங்க அம்மாவோட ரிலேஷன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்பா இறந்து போயிட்டாரு. ஆனா அம்மா வந்து இப்ப இங்க இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. ப்ளீஸ் கொஞ்ச நாளைக்கு அவங்க இங்க இருக்கட்டுமே. எனக்கு மேரேஜ் ஆனோனே கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன். ஏன்னா நானும் ராணுவத்துல இருக்கேன். அம்மாவ பார்த்துக்க யாருமே இல்ல. பாட்டி இங்கேயே இருக்கிறனால அவங்களும் இங்க இருக்கட்டுமே அப்படிங்கிற மாரி அவனும் பாவம் மண்டிட்டு கெஞ்ச, இந்த ஹாங்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சரின்ட்டு ஒரு அரைகுறை மனசோட அவரும் தலையாட்டுறாரு. இத பத்தி ஹாங்கும் சுயான்ட்ட சொல்ல, சுயா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறா. என்னது அவ இனிமே இங்க தான் இருக்க போறாளா? அவ ஒரு மாதிரி காலேஜ்ல இருந்து அவ என் ஃப்ரெண்ட் இருந்தாலுமே, அவளோட கேரக்டர் எதுவுமே சரியில்ல. இப்ப திடீர்னு இங்கேயே தங்குறேன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம மதர்ன்லா அது இதுன்னு அதிகாரம் பண்ணுவா. இவள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவ இங்க இருக்கிறது எனக்கு சரியில்ல அப்படிங்கிற மாரி சொன்னோன, அதுக்கு ஹாங்கும் சொல்றாங்க, "கொஞ்ச நாள் பொறுத்துக்க எல்லாமே சரியா வந்துரும்" அப்படிங்கிற மாரி. உடனே ஓ! அப்படியான்னு சொல்லிட்டு, சரி என் ஃப்ரெண்டு ஷான்யா கிளம்புறா. நான் அவள போய் வழி அனுப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அவங்களும் ஷான்யான்னு வழி அனுப்ப வராங்க. போகும்போது நெறைய ஃப்ரூட்ஸும், பணமும் குடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஷானியான்னு கேட்குறாங்க. ஐயோ! எதுக்கு இவ்வளோ பணம்? இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொன்னோனே, இது வந்து உனக்கு தரல, நான் டேஷுங்குக்கு தரேன். அவன் படிக்கிறான்ல, அவன் நல்லா படிக்க சொல்லு. இந்த பணத்த குடு அப்படிங்கிற மாரி இந்த ஷூயாங் குடுக்க, அவங்களும் வேற வழி இல்லாம நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த பணத்த வாங்கிட்டு போறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி தோராவ காட்டுறாங்க. அவ டேசுங்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த பனியில. உடனே அவனும் அப்படி பாட்டு படிச்சுட்டு வரும்போது, இவனும் அதே மாரி பாட்டு படிச்சோனே அவன் டக்குன்னு பயந்துறான். "ஏய் நீயா? நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு?" "இல்ல, இல்ல நான் அன்னைக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லலைல. அதான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்" அப்படிங்கிற மாரி நம்ம தோராவும் சொல்ல, "ஓ! அப்படியா?" அப்படிங்கிற மாரி அவனும் கேட்கறான். உடனே அவளும் பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு டாய்ஸ் மாரி எடுத்து குடுத்துட்டு, "இது உங்களுக்காக குடுக்குற கிஃப்ட்" அப்படிங்கிற மாரி சொன்னா, "ஓ! அப்படியா? சரி, சரின்னு" சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டு போறான். ஆனா இவ விட மாட்டேங்கிறா. டேசும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தானே லாஸ்ட் இயர் வந்து சூப்பர் சிங்கர்ல பிரைஸ் வாங்குன. நீ நல்லா பாடுவில்ல, நல்லா டான்சர் கூட இல்ல" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவனும் அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே இவளும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல தயங்கிக்கிட்டே அப்படி நின்டுகிட்டே இருக்கா. அவன என்ன நீ சொல்ல தயங்கிக்கிட்டே இருக்கா? என்ன உனக்கு சொல்லணும்னு சொன்னோனே, அதுக்கு தோரா இல்ல, இல்ல குட் நைட் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு, அவன் அப்படியே பேசிக்கிட்டே பின்னாடி போறவ, அங்க உள்ள டேபிள் தட்டி அப்படியே கீழ விழுவ போம்போது, அவன் டக்குனு அவள தாங்கி பிடிச்சுறான். ஆனா இவளுக்கு அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே என்னாச்சு? ஒண்ணும் இல்லைல, அடிபடலைலன்னு சொன்னோனே, இல்ல, இல்ல அடிலாம் படல அப்படிங்கிற மாரி தோராவும் சொல்றான். சரி, சரி ரொம்ப லேட் ஆச்சு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேசுங்க அங்கருந்து கிளம்பி போவ, இவளும் அவனையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அவன பார்த்துக்கிட்டு இருந்தவ, அவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா. "நீ தான் என்னோட பிரின்ஸ். நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் நிச்சயமா உன்னை விட்டு எங்கேயும் போமாட்டேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் மனசுல சொல்றா. அடுத்த நாள் காலையில தோராவும் அவங்க அம்மா வந்து ஆடிஷனுக்காக எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த வழியா கூட்டிட்டு போகும்போது கடைக்காரவங்களும் நம்ம ஷானியாவோட மாமியாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கடையில உள்ளவங்க சொல்றாங்க, "இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் மேக்கப்லாம் போட்டுட்டு அவ அம்மா கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தான் தெரியல" அப்படின்னு சொன்னோன, ஆனா இத கேட்டுட்டு வந்தவங்க மாமியார் நம்ம ஷானியான்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "எனக்கு என்னமோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க லேடி நல்லவங்களா தெரியல. அதுவும் இல்லாம டெய்லி மேக்கப் போட்டுட்டு அவ பொண்ண எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. இந்த பொம்பள வேற நைட்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது சரியா வராது" அப்படின்னு அவங்க ஷானியான்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்க வந்து அவங்க கிம்மு வந்துறாரு. வந்துட்டு, "இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாவம் அந்த லேடி வந்து 3 பிள்ளைகள வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரிலாம் பேசக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அவரும் அங்கருந்து கிளம்பி போறாரு. இங்க ஆடிஷனுக்காக நம்ம தோராவ கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்தவங்க அங்க உள்ள ஜட்ஜ்ட்டலாம் சொல்றாங்க, "தோரா என் பொண்ணு தான். ரொம்ப நல்லா பாடுவா, நல்லா ஆக்டிங் பண்ணுவா. அவளுக்கு நெறைய மார்க் குடுங்க" அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஜூஸு, பன்னு, பிரெட்டுன்ட்டு எல்லாத்தையும் வாங்கி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க உட்கார்ந்து தோராவும் டயலாக்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப டேஷுங் கூட ஞாபகம் வருது. இவ ஆடிஷனுக்காக கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது, அவனும் யார்ட்டயோ பேசிட்டு இருப்பான். இந்த வந்துட்டேன் சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு அவனும் அறக்க பறக்க எங்கேயோ போவான். உடனே இந்த பொண்ணுக்கு அப்பவே சந்தேகம். இவன் எதுக்காக இவ்வளோ அறக்க பறக்க போறான்? ஒருவேள இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா? அப்படின்ட்டு அவன நினைச்சுக்கிட்டு டயலாக்லாம் சரியா சொல்லாம அப்படியே கோட்ட விட்டுறா. உடனே அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. "என்ன பொண்ணு நீ எதுக்கு டயலாக் எல்லாத்தையும் மறந்தா? உனக்கு நல்ல மார்க் குடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஜூஸ் பண்ணலாம் வாங்கி எவ்வளோ செலவு பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னு அவங்க அம்மாவும் சத்தம் போட, உடனே நம்ம தோராவுக்கு கோவம் வந்துருது. "எனக்கு ஆக்டிங் சுத்தமா பிடிக்கல. நீ தான் தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்த" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து நேரா கிளம்பி வந்தவ, நம்ம டேசுங்கோட காலேஜ் வாசல்ல வந்து நின்டுகிட்டு இருக்கா. டேசுங் இங்க காலேஜ் விட்டு இங்க தான் போவான். பாப்பான் அவனுக்கு எதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்ட்டு அப்படிங்கிற மாரி அவன வாட்ச் பண்றதுக்காக அவளும் அப்படியே வாசல்ல நின்டுகிட்டு இருக்கும்போது, டேசுங்கும் காலேஜ் முடிச்சு வந்துகிட்டு இருக்கான். உடனே இவளும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவன் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கா. அவனும் யாரையோ பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். இவன் எங்க போறா அப்படிங்கிற மாரி பார்த்தோனே, அவன் வந்தவுடனே பார்த்தா ஒரு மோட்டார் சைக்கிள் அங்கனக்குள்ள இருக்குது. அந்த மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு வராங்க. பார்த்தா அந்த பொண்ணு வந்து நம்ம டேசுங்கோட 10 வயசு மூத்தவ மாரி இருக்கா. உடனே அவள பார்த்தோன டேசுங்கும் ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்கான். "நீ வந்துட்டியா? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ரைடு போலாம்" அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே ரைடு போவ, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த டோராவுக்கு அப்படியே மனசே உடைஞ்சிருது. அத பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி அப்படியே அழுகுறா. "தேசுங் நீ எனக்கானவன். நீ எப்படி வேற ஒரு பொண்ணோட போலாம்? அதுவும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப மூத்தவளா இருக்கா. இவ போய் உனக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியும்?" அப்படிங்கிற மாரி இந்த டோராவும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்குது.
இங்க தேசுங்க அதோட கடைசியில வந்து அந்த பொண்ண ஒரு பார்லர்ல இறக்கி விட்டுட்டு, அவன் அங்கருந்து கிளம்பி போனோனே, அந்த அந்த பொண்ணு அந்த சலூனுக்குள்ள போகும்போது, நம்மளோட டோரா வந்துர்றா. வந்துட்டு "இருங்க மீ" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னது மீயா? என் பேர சொல்லியா நீ கூப்பிடுற?" அப்படிங்கிற மாரி டோராவ கேட்க, அவளும் "ஆமா உங்க பேர சொல்லி தான் கூப்பிட்டேன்" அப்படின்ட்டு. "என்ன இந்நேரத்துல வந்திருக்கா? உனக்கு ஹேர் கட் பண்ணணுமா?" அப்படிங்கிற மாரி அந்த மீயும் கேட்கறாங்க. அதுக்கு தோரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க தேசிங்கோட என்ன சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அவன் உனக்கு பாய் ஃப்ரெண்டா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம மீயும் சிரிச்சுக்கிட்டு, "உனக்கு அதெல்லாம் இப்ப சொன்னா புரியாது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம டோராவா, "நீங்க வந்து அவனோட வயசு கூடவங்க தானே, எப்படி அவன் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆவா? இது நல்லாவா இருக்கு?" அப்படிங்கிற மாரி டோரா சொல்ல, அதுக்கு அவங்களும் சிரிச்சுக்கிட்டு, "கிட்டு நீ இந்த மாரிலாம் பேசக்கூடாது புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போறாங்க. ஆனா இத கேட்டுட்டு டோராவும், "நான் ஒண்ணும் கிட்டு கிடையாது" அப்படிங்கிற மாரி கோவமா அங்கருந்து கிளம்பி வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தவ நம்ம தேசுங்க பாக்குறதுக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே அவனும் வீட்டுக்கு வரும்போது வாசலே நின்னுட்டு, "கொஞ்சம் இரு நான் உன்ட்ட ஒரு பேசணும்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "டேய் என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். "நீ வந்து இந்த மீயோட சுத்திக்கிட்டு இருந்தத நான் பாத்துட்டேன். நான் இப்பமே ஆன்டிட்ட சொல்றேன்னு" சொல்லிட்டு ஆன்டின்னு கூப்பிட போகும்போது, நம்ம தேசுங்க "ஏய் ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு" சொல்லிட்டு வாய மூடிட்டு, அதோட அவள அங்கருந்து கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வரான். கூட்டிட்டு வந்து அவளுக்கு பிடிச்சமான சாப்பாடுலாம் வாங்கி குடுத்துக்கிட்டு இருக்கான். உடனே இவளும் கோவமாவே உட்காந்துகிட்டு இருக்கா. உடனே அவன் சொல்றான், "பேசாம சாப்பிடு. எதுவுமே எங்க அம்மாட்டலாம் சொல்லாத" அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு நம்மளோட தோராவும் சொல்றான், "நீ எதுக்கு உன்னோட வயசான ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கா? அதுவும் இல்லாம நீ இப்ப காலேஜ் படிக்கிறீல, நீ நல்லா படிக்கணும்ல" அப்படிங்கிற மாரி சொன்னா, நீ சொல்றது எனக்கு புரியுது. இனிமே நான் ஸ்டடில வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "ஆனா நீ இத எங்க அம்மாட்ட சொல்லாத" அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு டோராவும் சொல்றா, "அப்பன்னா நீ அந்த பொண்ண நீ எப்பவுமே பார்க்கக்கூடாது. அந்த பொண்ணோட நீ சுத்தக்கூடாது. சரியா?" அப்படின்னு சொன்னோனே, "சரி, சரி" அப்படிங்கிற மாரி அவனும் ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறான். அதோட அவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டே வராங்க. நம்ம டோராவும் சொல்றா, "அம்மா நீ நல்லா பாட்டு படிப்பீல, எனக்கா கொஞ்சம் பாட்டு படி, கொஞ்சம் டான்ஸும் ஆடு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு தேசுங்க "நீ என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். "ஆமா, எனக்கு பாட்டு படிக்கணும், நீ டான்ஸ் ஆடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இல்லாட்டி நான் ஆன்டிய கூப்பிடுறேன்னு" சொல்லிட்டு ஆன்டி அப்படிங்கிற மாரி மவள் மகி டோரா கூப்பிட, உடனே அவனும் சரி, சரி ஆடுறா நீ எதுக்கு இப்படி கத்துறான்னு சொல்லிட்டு, அவனும் பாவம் பாடிக்கிட்டே அப்படியே அவளுக்கு ஆடி காட்ட, நம்ம டோராக்கு ரொம்ப குஷி ஆயிறா. அவளும் சேர்ந்துக்கிட்டே நம்ம அவங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கா. இப்படியே 2 பேரும் ஆடிக்கிட்டே, பாடிக்கிட்டுமே அப்படியே வீட்டுக்கு வந்து சேருதுங்க. இங்க டோரா அம்மா வந்து நைட்ல வந்து ஒரு கிளப்ல தான் ஒர்க் பண்றாங்க போல இருக்குது. அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் மாரி இருக்குது. அங்க கீம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க தான் அந்த டோராவோட அம்மா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாப்பாடுலாம் வச்சுட்டு போம்போது, அங்க 2 குடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தவன் நம்ம டோரா அம்மாட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். உடனே கைய பிடிச்சு இழுக்க, உன் அம்மாவும் சொல்றாங்க, "கைய விட்றா, என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்கான்ட்டு." "ஆமா, பார்க்க சின்ன பொண்ணு மாரி இருக்கா. நீ என்ன இந்த நைட் நேரத்துல வந்து இந்த மாரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க. உனக்கு வேற சர்வீஸும் பண்ண தெரியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அங்க கீமும் வந்துறாரு. வந்துட்டு, "இந்த பொண்ணோட கைய விடு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் போலீஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிருவேன்" அப்படின்னு சொன்னோனே, அவனும் அதோட கைய விடுறான். உடனே அதோட டோரா அம்மாவும், "இனிமே எனக்கு இந்த வேலையே வேண்டாம்" அப்படிங்கிற மாரி ஏப்ரான கழட்டி போட்டுட்டு அவங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளிய வந்துர்றாங்க. இத கீமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வீட்ல அந்த குட்டி பையன் தோஜோ வந்து பசிக்குதுன்னு சொன்னோனே, அவன் அண்ணன் சரி நான் உனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் சமைச்சு குடுக்குறான். இவன் பேரு தோஜு. இவன் சமைச்சு அப்படியே நூடுல்ஸ கொண்டு வரும்போது, கை நழுவி அந்த பாட்டு கீழ விழுக, உடனே அந்த தோஜு கால்ல அது பட்டுருது. அவன சுடுது அப்படிங்கிற மாரி கத்தி கதற, உடனே இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயய்யோ! சுடுதா அப்படிங்கிற மாரி அவனும் அழுதுகிட்டு இருக்கான். அந்த 2 குழந்தையும் அழுதுகிட்டு இருக்கும்போது, அங்க அவங்க அம்மா வந்துட்டாங்க. வந்துட்டு, "இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "அம்மா பசிக்குதுன்னு சொன்னேன். இந்த மாரி நூடுல்ஸ் செஞ்சு வரும்போது கை தவறி கீழ விழுந்துருச்சுன்னு" சொன்னோனே, உடனே அவங்க அம்மாவும் பயப்படுறாங்க. "ஐயய்யோ! என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? உங்கள யாரு சமைக்க சொன்னா? இந்த டோரா எங்க?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே போய் அந்த பையனுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டோராவும் வரா. ஆனா அவள பார்த்தோனே அவன் அம்மா ரொம்ப கோவமாயிறாங்க. "நீ எங்க போன தம்பி மார்கள கவனிக்காம? பாரு இப்ப என்ன நடந்துச்சு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, டோராவும் அழுவுறா. "ஐயய்யோ! அம்மா என்னைய மன்னிச்சிடுமான்னு தெரியாம நான் லேட்டா வந்துட்டேன். இனிமே நான் லேட்டா வரமாட்டேன். நான் கரெக்ட்டா டைமுக்கு வந்துர்றேன். நான் தம்பிமார நல்லபடியா பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி அவளும் மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மாவும் என்னடா பண்ணுவேன்? இப்படி குழந்தை அழுகுதே, குழந்தை கால்ல இப்படி நூடுல்ஸ் கொட்டிருச்சு அப்படிங்கிற மாரி அந்த குடும்பமே அழுகுது. உடனே அந்த குட்டி பையனும் சொல்றான், "அம்மா நான் இனிமே பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டேன்ம்மா. நான் அக்கா வர வரைக்கும் வெயிட் பண்றேன்" அப்படிங்கிற மாரி. இவங்கலாம் உட்கார்ந்து பேசி அழுதுகிட்டு இருக்கிறத கீமும் வெளியில நிண்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அத கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாரி நம்ம ஹீரோவும் இதெல்லாம் வெளிய நின்டு அவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவன் குடும்ப சூழ்நிலையும் அவனுக்கு தெரிய வருது. உடனே அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு மேல அவனுக்கு ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருது. உடனே அவ ஸ்கூலுக்கு போம்போது, "நீ ஏன் நடந்து போற? வா என் கூட சைக்கிள்ல போகலாம்ன்னு" சொல்லிட்டு சைக்கிள ஏத்திக்கிட்டு அவனும் அங்கருந்து கூட்டிட்டு போறான். ஆனா நம்ம ஹீரோயினும் அத நெனச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. "இந்த நாள் என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத நாளு. உன் கூட இருக்கிறது இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டிங்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா அப்படியே ஃபீல் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. இங்க அதே மாரி டோரா அம்மா வெளியில வரும்போது பார்த்தா கீம் நிக்கிறாரு. ஆனா அவன பார்த்தோனே, "நைட்டு நீங்க எனக்கு செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா எனக்கு வேல போயிடுச்சுன்ட்டு தயவு செய்து உங்க பொண்ணுட்டயும், உங்க மாமியார்ட்டயும் சொல்லிறாதீங்க. நான் எப்படியாவது வேல கண்டுபிடிச்சுர்றேன்" அப்படிங்கிற மாரி சொன்னா, அவரு "நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு.
இங்கே கட் பண்ணி சுயாங்க காட்டுறாங்க. அவங்க கார்ல உட்காந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஜாக்கெட் பக்கத்துல இருக்குது. அந்த ஜாக்கெட்ட பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே, அங்க நம்ம தேங்க்ஸும் வரான் வந்துட்டு, "ஆன்டி நீங்களா? என்ன ஆன்டி இந்த பக்கம்?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுவா அது என்னோட ஃப்ரெண்ட ஒருத்தர பார்க்க வந்தேன். அதான்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. "சரி ஆன்டி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. வீடு பக்கத்துல தானே வீட்டுக்கு வாங்க." அப்படிங்கிற மாரி நான் தேசியம் கூப்பிட, அதுக்கு அவங்க ஆன்டி சொன்னாங்க, "இல்ல, இல்ல ரொம்ப லேட் ஆச்சு. இனிமே வர முடியாது. ஆமா இரு உனக்காக நான் உன்ன கொண்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு அந்த ஜாக்கெட்ட எடுத்து குடுக்குறாங்க. அத பார்த்தோனே தேசுங்க்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. "ஆன்டி இது எனக்கா? இது எனக்காக வாங்கிட்டு வந்தீங்க? இந்த இது பிராண்ட் இல்ல. இது ரொம்ப காஸ்ட்லி இல்ல. இது எனக்காக வாங்கிட்டு வந்தீங்கன்னு" சொன்னோனே, "ஆமா உனக்காக தான் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க போட்டு பாரு" அப்படிங்கிற மாரி அவங்களும் குடுக்குறாங்க. நம்மளோட தேசுங்க்கும் அத போட்டு பார்த்துட்டு, "ஆன்டி இது சூப்பரா இருக்குது. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குது" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்களும் "அப்படியா? ரொம்ப நல்லா இருக்குது உனக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி ஆன்டி நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆச்சு" அப்படிங்கிற மாரி அவனும் அங்கன்னு சொல்லிட்டு போக, இவங்களும் "ஓ! சரி, சரி எனக்கும் டைம் ஆச்சு. நானும் கிளம்புறேன்" அப்படின்ட்டு கார்ல உட்கார்ந்தவங்க அப்படியே தேசுங் போறதே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஃபேஸ்ல அவ்ளோ ஒரு பூரிப்பும், ஏதோ சொல்ல முடியாத ஒரு தவிப்புமே இருக்குது. அது என்னன்னு தான் நம்மளுக்கு தெரியல. அதோட இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா, இவன் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு, "எப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாட்ட கேட்குறான். அத பார்த்துட்டு சன்யாங்கு, "ஏய் இது என்னது புதுசா இருக்கிற மாரி இருக்கு. அதுவும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. இது யாரு வாங்கி குடுத்தா?" அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு அவனும், "வேற யாரு வாங்கி தருவா? உன் ஃப்ரெண்டு தான் வாங்கி குடுத்தாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. "சுயா நீ இந்த பக்கம் வந்திருக்கியா? ஏன் வந்துட்டு வீட்டுக்கு வராம போன?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு அவ ஃப்ரெண்டு சொல்றாங்க, "இல்லப்பா எனக்கு ஒரு வேலையா வந்தேன். அதோட நான் வர வழியில தான் இவன பார்த்தேன். அதான் நான் வாங்குன ஜாக்கெட்ட குடுத்துட்டு வந்தேன். அந்த ஜாக்கெட் அவனுக்கு புடிச்சிருக்கா? நல்லா இருக்கா?" அப்படிங்கிற மாரி ஷிவான் கேட்க, அதுக்கு சானியாங்கும் சொல்றாங்க, "ஓ! புடிச்சிருக்கு. அத போட்டுக்கிட்டு தான் அவன் ரொம்ப அல்டா பண்ணிக்கிட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஓ! அப்படியான்னு?" கேட்டுட்டு, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே ஃபோன பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்க 3 பேர் நிக்கிற ஃபோட்டோ இருக்குது. அத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவங்க பொண்ணு மாயா வந்துறா. "என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு?" கேட்டோனே, ஒண்ணும் இல்லம்மா. நான் சும்மா வந்து தேஷுங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நான் தேசுங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கால்லன்னு சுயான்னு சொல்ல, அதுக்கு மாயாவும் கேட்கிறா, "ஏம்மா அப்ப நான் நல்லா இல்லையான்ட்டு." "நீ தான் என் பிரின்சஸ். நீ எப்படிம்மா அழகா இல்லாம இருப்ப?" அப்படிங்கிற மாரி அந்த சுயான்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் ஹேப்பியா இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் அப்படி பஸ்ல வந்துகிட்டு இருக்கா. இவ மனசு ஃபுல்லா டேஷுங்க நெனச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படி பார்த்தவ, பார்த்தா டேஷுங் மறுபடியும் அந்த பொண்ணோட பைக்ல இருக்கிறத பார்த்துறா. பார்த்துட்டு, "டேஷுங் நீ என்ட்ட பொய் சொன்னியா? நீ இந்த பொண்ணோட இன்னும் தான் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு இத நெனச்சுக்கிட்டே தூரம் அப்படியே அழுதுகிட்டே பஸ்ல வரா. வந்தவ, "நான் இத சும்மா விடமாட்டேன். நான் சொன்னா நீ கேட்க மாட்டல்ல. கண்டிப்பா இத பத்தி நான் ஆன்டிட்ட சொல்லுவேன். அந்த பொண்ணும் பின்னாடி உன்னைய சுத்த விட மாட்டேன். நீ எனக்கு மட்டும் தான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, வீட்டுக்கு வந்து அதே மாரி அவங்க மம்மிட்டயும் சொல்றா. "ஆன்டி, ஆன்டி இந்த மாரி உங்க பையன் அந்த பொண்ணோட வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்கன்ட்டு." ஆனா இது ஃபர்ஸ்ட்டு வந்து சானியாங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. "நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா? நீ சின்ன புள்ள மாரி பேசு. இதெல்லாம் நீ வந்து இப்படி பேசக்கூடாது. என் பையன பத்தி எனக்கு தெரியும்." அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிர்றாங்க. இங்க அவளோட டேசுங்க அந்த பொண்ண ட்ராப் பண்ணிட்டு, "சரி நாளைக்கு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவளும் சரின்னு சொல்லிட்டு போறா. போன அந்த வந்து, இன்னைக்கு வந்து அந்த ஸ்னோ வந்து சூப்பரா இருக்குல்ல. இந்த ஸ்னோல உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அப்படியே கிஸ் குடுத்துக்கிட்டு இருக்கும்போது, பார்த்தா அந்த நேரம் பார்த்தா அவங்க அம்மா கத்திட்டு வந்துர்றாங்க. "டேசுங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி. ஆனா அத பார்த்தோனே டேசுங்கும் ரொம்ப பயந்துறா. அந்த பொண்ணுமே ரொம்ப பயந்துறா. "அடி பாவி! நீ யாருடி என் பையன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கன்னு?" சொன்னோனே, அவளும் "ஐயோ! ஆன்டி" அப்படிங்கிற மாரி அப்படின்னு அந்த பொண்ணும் கையெடுத்து கும்பிட, ஆனா சன்யானுக்கு பயங்கர கோவம் வந்துருது. "என்ன தைரியம் தான் என் பையன் கூட சுத்திட்டு இருப்ப? உன் வயசு என்ன? என் பையன் வயசு என்ன?" அப்படிங்கிற மாரி அவள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. நம்ம டேஷுங்கும் வந்து, "அம்மா விடும்மா, அவ பாவம் விடு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவ விட மாட்டேங்கிறா. அந்த பொண்ணும் பயந்து பாவம் தான் சலூனுக்குள்ள போயிறா. இதெல்லாம் நம்ம ஹீரோயினு நின்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க அம்மா விடாம அந்த பொண்ண தள்ள முடியெல்லாம் புடிச்சு இழுத்து அடிச்சு, அந்த கடைய நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எவ்வளோ தடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி இதெல்லாம் வெளிய நிண்டு பார்த்துக்கிட்டு இருந்தவ, "ஐயய்யோ! நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமா? நான் தெரியாம ஆன்டிட்ட எதுவும் சொல்லிட்டேனா? ஐயோ! இனிமே என்ன நடக்கும்?" அப்படிங்கிற மாரி நம்ம டோராவும் அப்படி பயந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.